தமிழ்நாட்டில் திமுக அவனுடைய இந்த 3 ஆண்டு கால ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? என்ன மதிப்பெண் கொடுக்கலாம்? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆட்சிக்கு 0க்கு கீழே ஏதாவது இருந்தால் அதை கொடுக்கலாம். குடும்ப ஆட்சி ஜனநாயகத்தை ஒழிக்குது, நம்பர் 1. அதுக்கடுத்து ஊழல் லஞ்சம் எல்லையில்லாமல் போயிட்டுருக்கு. உங்கள் பையன் கட்சியில் இருக்காரு, கட்சி தலைவராக இருக்காரு, இது வாரிசான்னு கேட்பீங்க. நானே கேட்டுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். இல்லை, இந்த அளவுக்கு அரசியல்வாதி அந்த கேள்வி அவரே எடுத்துக்கிட்டது இல்லை, நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. குடும்ப கட்சியே குடும்ப ஆட்சி வரும். குடும்ப ஆட்சி என்பது ஒரே நேரத்தில் தந்தையோ பையனோ பேரப்பிள்ளையோ அண்ணனோ அத்தையோ ஒரே குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஒரே நேரத்தில் மக்கள் வரி பணத்தில் கையெழுத்திட்டு சம்பளம் வாங்கினால் அது குடும்ப ஆட்சி. தமிழ்நாட்டில் ஒரு பவர்ஃபுல்லான அமைச்சர்களில் ஒருவர் நேரு, திமுகவோட மொத்த தலைவர்களில் ஒருத்தர். எப்படி பெரம்பலூரில் அவங்க முற்றுகையிட்டு இருப்பாங்க? எப்படி அதை சமாளிக்க போகிறீங்க? 4 பேர்த்துக்கு உதவுறதுக்கு வாய்ப்பாக கல்வி பணியே போதும். ஆனால் அதை விட ஒரு அகண்ட தளம் இருக்கிறது, அது அரசியல் தளம். அரசு கொடுத்த நிதி 17 கோடி, நான் செலவு பண்ணது 126 கோடி. நான் செஞ்சதை சொல்லி புக்கு போட்டு நான் இதை வச்சு எனக்கு வாக்களிங்கன்னு நான் சொல்கிறேன். அவர் என்னன்னு சொல்லி கேட்பார். எங்கள் அப்பா நல்ல பெரிய ஊழல்வாதி, நிறையா சம்பாதிச்சிருக்கோம், ஆகவே அதை வைத்துக்கொண்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பாரா? கேட்க முடியாது. ஆகவே எனக்கு அது ஒரு பெரிய பொருட்டாகவே இல்லை. ஒன்றிய நேயர்களுக்கு வணக்கம். இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவன தலைவரும் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி வேட்பாளருமான திரு பாரிவேந்தர் அவர்கள் நம்மோடு. வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் திமுக அவனுடைய இந்த 3 ஆண்டு கால ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? என்ன மதிப்பெண் கொடுக்கலாம்? இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஆளுங்கட்சி உங்களுடைய கூட்டணிக்கு எந்த வகையில் த்ரெட்டாக இருக்காங்க, இல்லை எந்த வகையில் அவங்களை எதிர்கொள்றதுல உங்களுக்கு கஷ்டம் இருக்குது? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆட்சிக்கு 0க்கு கீழே ஏதாவது இருந்தால் அதை கொடுக்கலாம். வேறு வழி இல்லை. ஏன்னா எனக்கு திரும்ப நான் எங்கள் மாதிரி இருக்கணும். கட்சி ஆரம்பித்தது தேவையே இல்லை. நான் ஒரு கட்சியை சேர்ந்து பதவியெல்லாம் நினச்சா ஒரு கட்சியை சேர்ந்து பதவி வாங்கிட்டு போயிடலாம். இந்த குடும்ப ஆட்சி ஜனநாயகத்தை ஒழிக்குது, நம்பர் 1. அதுக்கடுத்து ஊழல் லஞ்சம் எல்லையில்லாமல் போயிட்டுருக்குது. இது என்னாதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊழலுங்கிறது இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா, ஊழல்னா என்ன? மக்கள் வரி பணத்தில் செய்கிறது ஒன்று. வரி யாரெல்லாம் கட்டுறாங்க? பிச்சை எடுக்கிறான்னா அவனும் ஒரு துணி வாங்கிக்கிறான், அல்லது அங்கன்வாடியில் வேலை செய்கிற பொம்பளையாக இருந்தாலும் அவனும் துணிமணி ஜாக்கெட்டு போட்டு வாங்கிக்கிறான். சாதாரண விவசாயம் அவனும் உப்பு பருப்பு அரிசி உப்பு மிளகா பருப்பு எல்லாத்தையும் வாங்குகிறான். வசதி படைச்சவங்க கோட்டை வாங்கினா ஏதோ பண்ணுறான். அத்தனை பேரும் வரி மறைமுகமாகவோ அல்லது நேரடியாக கட்டுகிறார்கள். அவங்க தெரியாமையே வரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாவப்பட்ட ஏழை மக்களுடைய வரி பணமும் அங்கே இருக்கிறது. அதில் போய் ஊழல் பண்ணி லஞ்சம் பண்ணி அதை நீங்கள் குடும்பத்துக்கு பயன்படுத்துகிறீங்களா, கட்சி வழக்கு பயன்படுத்துகிறீங்களா, அல்லது நீங்கள் ஓட்டு கொடுக்க எப்படி பண்ணாலும் யாருடைய பணம்னு போயிக்கணும். மக்களுடைய பணம். மக்கள்லாம் சும்மா சிம்பிளாக சொல்லாதீங்க. மக்கள்லாம் யார்? எல்லாத்துக்கும் 70% நீ 50% தான் மேலே இருப்பான். மீதி 50 தான் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் துணி வாங்காமல் இருக்க முடியாது, அல்லது ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு வாங்காமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி வறுமையில் இருக்கிறவங்க அத்தியாவசிய தேவைக்காக எதை வாங்கினாலும் வரி கட்டுறாங்க. நீங்கள் மேல்மட்டம் மட்டும்தான் நாட்டில் இல்லை, அந்த அடிப்படை நான் அதை விளக்கமாக அடிக்கடி சொல்லுவேன். நீங்கள் மக்கள் நினைக்கிறீங்க இது பிர்லாவும் டாட்டாவும் தான் வரி கட்டுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. கிராமத்தில் சொல்லுவாங்க, நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்லை. சீப்பு சோப்பு வாங்குறவங்க தெருக்கூட்டுற ஆயாலும் சரி, அங்கன்வாடி சமைக்கிறவளும் சரி, வேறு கக்கூஸ் கழுவுற வேறு எவ்வளோ கூட இருக்கலாம், எல்லாரும் உங்களை அறியாமல் காலையிலேருந்து வரி கட்டி கொண்டு தான் இருக்கிறீர்கள். அந்த வரியெல்லாம் கூட்டினா டாடா பிர்லா கட்டுறதை விட ஜாஸ்தி ஆயிரும். அதை புரிஞ்சுக்குங்க. ஆக உங்கள் கஷ்டப்பட்ட உங்கள் வரி பணத்தில் உங்கள் வாங்குகிற பூரா வரி தானாக இருக்குது, மறைமுக வரி இருக்குது. அதன் மூலம் அதை ஒருத்தன் ஊழல் பண்ணி கொண்டு போகிறான். எவ்வளோ பெரிய பாவச் செயல்! அவன் சிந்திக்கிறதே கிடையாது. அவனுக்கு இருக்க வெறியெல்லாம் எதை பண்ணாலும் நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வரணும்.
அப்படிங்கிற வரியை தவிர, இல்லைன்னா எதுக்கு ஊழல் பண்ணுறீங்க? வரி என்ன போடுறீங்களோ அதை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அதை பண்ணி பாருங்க, வீடு போட்டீங்க, கரண்ட்டு போட்டீங்க, தட்ஸ் ஓகே, தேவையானது. அந்த மாதிரி வரி பணத்தில் ஊழல் பண்ணலைங்கன்னா அது பாவ செயல் தான் நான் சொல்லுவேன். அதனால் இவங்க அந்த ஊழல் செயல் செய்கிறவங்களுக்கு என்ன மார்க்கு கொடுக்கறது? எனக்கு தெரியும், இறைவன் தானா, அதாவது அரசன் அன்று கொள்வான், இறைவன் நின்று கொள்வான். அதுதான் பார்க்க போகிறீங்க நீங்கள். இந்த மாதிரி நான் நினச்சிக்கிறது வரின்னா, நீங்கள் ஊழல்னா சிம்பிளி ஊழல்னு நினைக்காதீங்க. அது யாருடைய பணம்? பிச்சை எடுக்கிறவங்க கூட அவசரத்துக்கு இது வாங்குவான், துணி வாங்குவான், கோமணம் வாங்க, ஏதோ ஒன்று வாங்குவான். அதில் வரி இருக்குது. அவன் பணத்திலையும் சேர்ந்து தான் நீங்கள் ஊழல் பண்ணுறீங்க. ஊழல் பண்ணுற வரி பணத்தில் வந்து இவன் கொடுத்தது இப்படிலாம் பார்க்குறதில்ல. ஆக அதில் அத்தகைய பாவப்பட்ட ஜென்மங்கள் இன்றைக்கு வறுமையில் வாழ்ந்து கொள்ள ஜென்மத்தில் நீங்கள் ஊழல் பண்ணிங்கன்னா, லஞ்சம் பண்ணிங்கன்னா எவ்வளோ கொடுமை அது. அதனால் இவங்களுக்கு சுத்தமாக எனக்கு இல்லை. நான் அதுக்காக தான் கட்சி என்ன தேவை இருக்குது? குடும்ப ஆட்சிகள் இருந்தால் ஜனநாயகம் போயிடும். அதே மாதிரி இவங்க வந்து ஊழல் பண்ணுறதுனால இந்த மாதிரி பாவப்பட்ட ஜென்மம் கஷ்டப்படுறாங்க. அது இருந்தால் அப்புறம் ஓட்டுக்கு பணம் கொடுத்தது வந்து நம்ம மின்னு ஜனநாயகம் போயிடும். அதனால் இவங்களுக்கெல்லாம் மார்க்குங்கிறது கேட்கவும் ஆனால் கேட்டால் எனக்கு இன்னும் நம்பர் கண்டுபிடிக்கல. -2 -3 அப்படி தான் கொடுக்கணும். நிறைவு கேள்வியா, வாரிசு அரசியல் பற்றி இவ்வளவு வெளிப்படையாக விமர்சிச்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் நிற்கிற தொகுதியில் அமைச்சர் நேரு அவர்களுடைய மகன் களத்தில் ஒரு வாரிசு அரசியலாகவே நிப்பாட்டியிருக்காரு. தமிழ்நாட்டில் ஒரு பவர்ஃபுல்லான அமைச்சர்களில் ஒருவர் நேரு, திமுகவோட மூத்த தலைவர்களில் ஒருத்தர். எப்படி பெரம்பலூரில் அவங்க முற்றுகையிட்டு இருப்பாங்க? எப்படி அதை சமாளிக்க போகிறீங்க? டஃப்பாக இருக்காது அவங்களுக்கு பெரம்பலூர்? அதுக்கு முன்னாடி எல்லோரும் ஒரு கேள்வி கேட்பாங்க, ஏன் நீ கேட்காம விட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பையன் கட்சியில் இருக்காரு, கட்சி தலைவராக இருக்காரு, இது வாரிசான்னு கேட்பீங்க. நானே கேட்டுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஐ ஆம் கிவிங். இந்த அளவுக்கு அரசியல்வாதி அந்த கேள்வி அவரே எடுத்துக்கிட்டது இல்லை, நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. ஏன்னா டெஃபனிஷன் கொடுக்க விரும்புகிறேன். வாட் இஸ் குடும்ப ஆட்சிங்கிறது இதுக்கு இப்போ எல்லோரும் நிறைய எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான், நீங்கள் எல்லாத்துக்கும் நிறைய பேர் அதை கேட்குறதில்ல. குடும்ப ஆட்சி என்றால் என்ன? குடும்ப கட்சி என்றால் என்ன? குடும்ப கட்சினா கட்சி யார் வேணாலும் ஆரம்பிச்சிருக்கலாம், அவங்கள ஆரம்பிக்கலாம், முன்னோடியில் ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த குடும்ப கட்சி, அந்த கட்சியை வளர்க்குறதுக்கு யார் வேணும்? குடும்பத்தில் 1000 பேர் கூட 2000 அத்தனை பேரும் சேர்ந்து கட்சியை வளர்க்கலாம். அப்போ குடும்ப ஆட்சி என்றால் என்ன? குடும்ப கட்சி வேறு, குடும்ப ஆட்சி. குடும்ப கட்சி வேறு, குடும்ப ஆட்சி வேறு. குடும்ப ஆட்சி என்பது ஒரே நேரத்தில் தந்தையோ பையனோ பேரப்பிள்ளையோ அண்ணனோ அத்தையோ ஒரே குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஒரே நேரத்தில் மக்கள் வரி பணத்தில் கையெழுத்திட்டு சம்பளம் வாங்கினால் அது குடும்ப ஆட்சி. கட்சி வேறு, ஆட்சி வேறு. நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நீ ஆட்சியில் இல்லைன்னா உங்களை எவனும் கண்டுக்க மாட்டான். உதாரணத்துக்கு உதயநிதி எடுத்துக்கங்க. அவர் எம்எல்ஏவாக இருந்தார், ஓகே. இப்போ அவர் நாளைக்கு எம்எல்ஏ இருந்து எடுத்துருங்க, சுத்தமாக வெளியே எடுத்துருங்க. இவருக்கு இருக்கிற பவரில் பாதி 10% கூட அவருக்கு மரியாதை இருக்காது. அதை விட அப்படின்னா எப்படி பாருங்கள், கலைஞருடைய குடும்பத்தில் எல்லாம் அவங்க அன்றைக்கி இவர் இருந்தார், அழகிரி இருந்தார், அவங்க அண்ணன், அங்கே அசிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி எல்லாம் கட்சியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது மரியாதை இருக்கா? இல்லை. அதனால் கட்சியை வந்து யார் வேணாலும் வளர்க்கலாம். பவர் எப்பொழுது வருகிறது என்றால், கையெழுத்து போட்டு அரசு ஆணையை போடுகிற வாய்ப்பு இருந்து மக்கள் வரிப்பணத்தை நீ பணம் வாங்கினா அது குடும்ப ஆட்சி. வெளியிருந்து யாரும் பண்ண ஒன்றும் ஆக முடியாது. அதுதான். அதனால் குடும்ப ஆட்சி வேறு, குடும்ப கட்சி வேறு. அது நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. அது என்ன கேட்பாங்க, எங்களுக்கு நான் அவர் ஒரு நாளைக்கு வரமாட்டார், வந்தார்னா நான் அங்கே இருக்க மாட்டேன், நான் வெளியே போயிடுவேன் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது. யாரோ சொல்லியிருக்கலாம் மற்றவங்க கூட, அல்ல, என்னுடைய பிரின்சிபல் டிஃப்ரெண்ட்டு. யூ கம் டு யுவர் கொஸ்டின் நவ். பெரம்பலூரில் எப்படி உங்களுக்கு அமைச்சர் நேருவோட மகனை இறக்கியிருக்காங்க, அது ஒரு நேரடி வாரிசு அரசியல்லாம் எப்படி எதிர்க்க போகிறீங்க? அது ரொம்ப இப்போ ஒரு அமைச்சரோட மகன் நிற்கிறாருன்னா அந்த தொகுதியோட தட்பவெப்பநிலை, அரசியல் சூழ்நிலை வித்தியாசமாக இருக்குமே. இப்படி எல்லாம் தவறாமல் இந்த கேள்வி கேட்குறீங்க. என்னை பொறுத்தவரை இந்த புத்தகம் போட்டு கொடுத்துருக்கேன். நான் அரசியலுக்கு வருவதற்காக எந்த ஒரு திட்டத்தோடும் வரல. அடிப்படையில் கல்வியாளன், ஒரு தன்னிறைவு பெற்றவன்,
4 பேர்த்துக்கு உதவுறதுக்கு வாய்ப்பாக கல்வி பணியே போதும். ஆனால் அதை விட ஒரு அகண்ட தளம் இருக்கிறது, அது அரசியல் தளம். அதன் மூலமாக குடிசையிலிருந்து கோடிசை வரைக்கும் நீங்கள் செலவு உதவி பண்ணுறதுக்கு ஒரு தளங்க ஏற்படுத்துறது தான். அதுக்கு தான் நான் வந்தேன். அதனால தான் நான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த புக்கை கொடுத்துருக்கேன் உங்ககிட்ட. அந்த புக்கில் பாருங்கள், அரசு கொடுத்த நிதி 17 கோடி, நான் செலவு பண்ணது 126 கோடி. அப்போ யாராவது அரசியல் என்றாலும் சம்பாதிக்க வர்றவன். சரி, பவருக்கு வந்தீங்கன்னா பவர் கூட எனக்கு பெருசாகவும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் பாராளுமன்றத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக இருக்கிறேன். என்னை ஒரு எம்பி என்று என்னை அடையாளப்படுத்துவதை விட ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் என்பது தான் பெரிதாக நான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறேன். இது பிரைம் மினிஸ்டர் முதற்கொண்டு, ஸ்பீக்கர் முதற்கொண்டு, அங்கே உட்காந்துருக்க 543 எம்பிக்களும். நான் எதை இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக உட்காந்து என்ன வருவாங்க எம்பிக்கள். எனக்கு அட்மிஷன் வேணும், அது மார்க் கொஞ்சம் குறைச்சிடாரு, அட்டண்டன்ஸ் இல்லை அப்படின்னு வருவாங்க. இந்த வகையில் தான் நான் இது பண்ணுற வழி. எனக்கு அடையாளம் அரசியலால் மட்டுமல்ல, அரசியல் ஒரு சிறு பகுதி கல்வியான முறையில் தான் வந்திருக்கு. அதனால் இது ஒரு குடும்ப ஆட்சியினுடைய இதுதான். குடும்ப கட்சி, நான் ஆட்சின்னு சொல்ல மாட்டேன், குடும்ப கட்சி. இது குடும்ப, அதான் சொல்கிறோம்ல, குடும்ப இது என்னது இல்லை, குடும்ப ஆட்சி சொல்லலை, வாரிசு அரசியல். வாரிசு அந்த வாரிசு அரசியல் வர்றது எனக்கு பிடிக்காது, அதுவும் சொல்லியிருக்கேன் நான். வாரிசாக வர்றதுனால மட்டும் ஆக போகிறதில்ல. ஆனால் யாருடைய பிள்ளை என்று இன்றைக்கி களத்துக்கு வரும்போது தெரியும். இவருங்க அப்பா ஒரு முக்கியமான முதன்மை கட்சியுடைய முதன்மை செயலாளர்னு நினைக்கிறேன். அதோட கூட பல பொறுப்புகளுக்கான மந்திரி அவர் அப்படி ஒரு பியூர் ஹேண்டார்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்த காலத்தில் பல கட்சியில் வர்றதுக்கு முன்னாடி 2 ஏக்கர் வச்சுருந்தாங்க, இப்போ 500 ஏக்கர் வச்சுருக்காங்க. எவ்வளவோ பல கோடிகளில் வெளிநாடுகளில் மைன்ஸுக்கு போட்டிருக்காங்க. ஆக அவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் ஒரு ஊழல் செய்கிற எத்தனையோ அமைச்சர்கள் அவரும் ஒருத்தர், எத்தனையோ அமைச்சர் அவரும் ஒன்று. ஆக ஒரு ஊழல் செய்கிற அமைச்சர், அது மக்களுக்கு நல்லாவே தெரியும். அவருடைய பிள்ளை நாளைக்கு வர்றார், அவர் போட்டியிடுறார். நான் செஞ்சதை சொல்லி புக்கு போட்டு நான் இதை வச்சு எனக்கு வாக்களிங்கன்னு நான் சொல்கிறேன். அவர் என்னன்னு சொல்லி கேட்பார், எங்கள் அப்பா நல்ல பெரிய ஊழல்வாதி, நிறையா சம்பாதிச்சிருக்கோம், ஆகவே அதை வைத்துக்கொண்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பாரா? கேட்க முடியாது. ஆகவே எனக்கு அது பெரிய பொருட்டாகவே இல்லை. அவரை பார்த்து இதுங்கிற அளவுக்கு இல்லை, எனக்கு இது இல்லை, அது எனக்கு பொருட்டாகவும் இல்லை. ரெண்டாவது 5 ஆண்டு காலத்தில் என்னை பற்றிய மக்கள் என்ன கருத்து எந்த விதத்துலையும் ஒரு கொஞ்சம் கூட நெகட்டிவ்ங்கிற பாயிண்ட்டே இல்லை. நான் 3வது முறையாக நிற்கிறேன். ஆன்டி இன்க்யூபன்சி ஆட்சிக்கும் இருக்கும், தனி மனிதனுக்கும் இருக்கும். அந்த வகையில் நான் ஒருத்தரையும் அந்த மாதிரி நினைக்கிறதில்லை. நல்லவரும் நிற்கிறாரு, சந்தோஷம், அப்படி தான் நினைப்பாங்களே ஒழிய, இல்லைன்னா எனக்கு ஆன்டி இன்க்யூபன்சியும் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. அதுக்கு பதிலாக நிறைய பண்ணியிருக்கிறது அவங்களுக்கும் தெரியும். அவர் யாருன்னா ஊழல் அமைச்சருடைய ஒரு பையன். இவரும் வந்தால் நல்லா ஊழல் பண்ணுவார், ஆனால் அவருக்கு போடணும்னு நினைக்க மாட்டாங்க. அதனால் எனக்கு ஒரு பெரிய போட்டியாகவே நான் நினைக்கவில்லை. 40 தொகுதிகளிலும் வாக்களிக்க இருக்கிற வாக்காளர்களுக்கு ஒரு வேட்பாளராக இல்லாமல் ஒரு கட்சியோட தலைவராக, கல்வியாளராக எதை பார்த்து வாக்களிக்கணும், எப்படி வாக்களிக்கணும்னு சொல்ல விரும்புகிறீங்க? தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களுக்கு நான் கூறுவதெல்லாம், தயவுசெய்து நல்லவர்களை பார்த்து வாக்களியுங்கள். ஓட்டுக்கு பணம் பெறுவதே பெருசு என்று நினைத்து யார் அதிக பணம் கொடுக்கிறார்களோ அதை வாங்கி கொண்டு நல்லவர்களை மறந்து விடாதீர்கள். அப்படி கொடுத்தால் உங்களுடைய வரிப்பணம் உங்களுக்கு வருகிறது என்று பொருள். அதை பொருட்டாக கருதாதீர்கள். ஜனநாயகம் காக்கப்பட வேண்டுமானால் எப்படி ஊழல் ஒழிக்கப்பட வேண்டுமோ அதே போல் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை நீங்கள் வெறுக்க வேண்டும், மறுக்க வேண்டும். அப்படியே ஏதோ வறுமையில் நீங்கள் வாங்கினாலும்
அது உங்கள் பணம் என்று நினைத்து கொண்டு நல்லவர்களாக பார்த்து வாக்களியுங்கள், நேர்மையானவர்களை பார்த்து வாக்களியுங்கள். உங்களுடைய கல்வி பணியும் அரசியல் பணியும் சீரும் சிறப்புமாக நடைபெற ஒன் இண்டியா சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சார்.